சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபமோனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆழமாய் அவைகளை அறிந்து கொள்ள, மனதிலே பதிக்க, இருதயத்திலே செதுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளால் நிறைந்திருக்கிறது. தேவன் நல்ல தேவன். பாருங்க, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்ல தேவன், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவருடைய ராஜ்யம் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். இதில் எந்த தீமையும் கிடையாது. தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, பிசாசினிடத்திலிருந்து எந்த நன்மையும் வரப்போறதில்லை, தேவனிடத்திலிருந்து எந்த தீமையும் வரப்போறதில்லை. ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட பாருங்க, ரொம்ப குழப்பமான கருத்துக்களை பிரசங்கம் பண்ணுறாங்க. கர்த்தர் தீமையும் செய்வார், தீமையும் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இயேசு யாருக்கு தீமை செஞ்சார், இயேசு யாருக்கு தீமையை அனுமதிச்சார்? பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் என்ன தீமை இருந்துச்சு பாருங்க. ஆகவே தேவன் நல்ல தேவன். இயேசு சொல்லும்போது தேவனை பற்றி அருமையாக சொல்றாரு. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவரோட கம்பேர் பண்ணும்போது எந்த நல்ல மனுஷனும் கெட்ட மனுஷனா மாறிடுறான். அந்த அளவுக்கு அவர் நல்லவரா இருக்கிறாரு. தீமையை நினைக்காதவர்னு போட்டிருக்குது. தீமையே நினைக்கலன்னா எப்படி தீமை செய்வாங்க? யோசித்து பாருங்க. இந்த தீமை செய்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தீமையை பற்றி யோசிப்பாங்க. தீமையை பற்றி யோசித்து தீமையான திட்டங்களை போட்டு பாருங்க, அதன்படி தான் அப்புறம் செயல்படுவாங்க. ஆனால் தேவன் பைபிளில் போட்டிருக்கு, அன்பு தீங்கு நினையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தீமையை மனசில் கூட யோசிக்காதவர் எப்படி தீமை செய்வார்? ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள அற்புத விதமாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாமளா சேர்ந்துடல, சேர முடியாது. இயேசு நமக்காக பாருங்க, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு அற்புத விதமாக இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. இது நன்மைகள் நிறைந்த ராஜ்யம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 91 ஏராளம் நன்மைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது சொல்லப்பட்டிருக்குதுன்னா பாருங்க, இதை வாசித்து இதை விசுவாசித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் வாக்குத்தத்தத்தின் வடிவிலே தந்திருக்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான். பாருங்க, நன்மைகள் வேணுமா, அந்த நன்மைகளை வார்த்தைக்குள்ள வச்சு வார்த்தையை என்ன செஞ்சுறாரு? அனுப்புகிறார். கவனியுங்கள். அப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த நன்மைகளெல்லாம் எடுத்து டெய்லி பார்க்கலாம், வாசிக்கலாம், பாராயணம் பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம், இதை அறிக்கையிடலாம். அது விதமாக செய்யும்போது இதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடையதாக மாறுகிறது. விசேஷமாக இது ஒரு பாதுகாவலின் சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். எ சாம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். பாருங்க,
இதில் இருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம வந்து அப்படியே உள்ளத்துக்குள்ளே வைக்கும்போது பாருங்க, பாதுகாவலின் நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். வாதையின் கொடரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்மை நிரப்பும் போது அதையே விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், அதையே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், அதையே பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியே நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு பிரசங்கியாருடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். பாருங்க, அவர் அந்த அம்மா எழுதின சாட்சியை வாசிக்கிறாரு. அது ஏதோ இந்தோனேஷியாவில் இருக்குதான். இந்த பிரசங்கியாருடைய செய்தியை வந்து பாருங்க, இது ஆன்லைனில் கேட்குமா. அவர் வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்தோனேஷியாவில் நான் எங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த சங்கீதம் 91 ஆசீர்வாதங்களை நான் அறிக்கை செய்வேன். இது வாக்கு பண்ணுகிற பாதுகாவலை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுதியிருக்குது. பாருங்கள், ஒரு நாள் ராத்திரி யதார்த்தமாக பாருங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சான். அவன் வீட்டை பூட்டிட்டு அந்த அம்மா வெளியே போயிடுச்சான். வெளியே போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப வந்துச்சான். பாருங்கள், ரொம்ப இருட்டாயிடுச்சு, அதிக லைட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு லைட் மட்டும் போட்டு வச்சுருந்துச்சான். பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் டோர் பக்கத்தில் ஒரு கால்மிதி மாதிரி ஒன்று கிடந்துச்சான். இது யோசிச்சா, நம்ம கால்மிதியே போடலையே, எப்படி கால்மிதி வந்துச்சு அப்படின்னு லேசாக யோசித்தான். பாருங்கள், யோசிச்சுட்டு சரி ஏதோ போட்டிருப்போம் போல், நமக்கே தெரியாமல் நம்ம கால்மிதியை போட்டிருப்போம் போலன்னு சொல்லி பக்கத்தில் வந்தால் பாருங்கள் அது அசைய ஆரம்பிச்சிருச்சாமா. அது பெரிய மலைப்பாம்பாம் பாருங்க, அது அப்படியே சுருண்டு கால்மிதி மாதிரி படுத்து கிடந்திருக்குது. பைத்தான்னு சொல்லி அந்த அம்மா எழுதியிருக்குது. பெரிய மலைப்பாம்பா பாருங்க, அசைய ஆரம்பிச்சோடனே சத்தம் போட்டுட்டு பின்னால் போயிடுச்சான். போனவுடனே அந்த சத்தத்தை கேட்டவுடனே அது அப்படியே பாருங்க நவுந்து அங்கிட்டு கூடி ஓடிடுச்சான். பாருங்க, இது கதவை திறந்துட்டு உள்ளே போய் டமார்னு கதவை பூட்டிட்டு உள்ளே போய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டேன்னு சொல்லிச்சான். பாருங்க, அதை எழுதியிருக்குது. யோசித்து பாருங்க, அது வந்து மிதிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பயங்கர விபரீதமான விளைவுகளாக ஆயிருக்கும். அந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார். சங்கீதம் 91 தான் என்னை பாதுகாத்துச்சு. இருக்கிறீங்களா? இப்படி அருமையானவர்களே, இந்த சத்தியங்களெல்லாம் உள்ளே போகணும் பாருங்க. இது பைபிளில் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாவல் வந்துடாது. அதனால தான் இதை கொஞ்சம் ஆழமான செய்கிறோம், பார்க்குறோம். ஏராளம் நன்மைகள் பாருங்க சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம 14வது வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 14வது வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். விடுதலை பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்வு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. விடுவிப்பேன்னு சொல்றாரு, உயர்த்துவேன்னு சொல்லுகிறாரு. பாருங்க, இந்த விடுதலையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். பாருங்க, எல்லா மனிதர்களுக்கும் பாருங்க கர்த்தர் விடுதலையை கொடுத்துருக்கிறார். யாரும் எந்த அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, வியாதி ஒரு அடிமைத்தனம். பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் போய் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, வியாதி வரும் போகும் பிரதர், அது சகஜம் பிரதர் அப்படிம்பாங்க, அது நேச்சுரல் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதி வந்து ஒரு பிசாசுனுடைய வல்லமை இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படிங்கிறாரு. பாருங்க, வியாதியை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறாரு? சாத்தானின் கட்டு. எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானின் கட்டு. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சொல்றதான் கரெக்டா இருக்கும்னு? இவங்க சொல்றாங்க அது இயற்கை தானே பிரதர் அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்ல இயற்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது சாத்தானுடைய வல்லமை. ஆனால் ஏத்துனா ஓடி போயிடும். ஏன்னா இந்த சாத்தானின் வல்லமையை இயேசு கல்வாரி சிலுவையில் மடங்கடிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே வியாதியின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு எல்லா அடிமைத்தனத்துக்கும் கல்வாரி சிலுவையில் முடிவெட்டி இருக்கிறாரு. பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் நம்ம வாசிக்கிறோம். ஒரு அடிமையை போல இயேசு அருமையானவர்கள் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு? தொங்கி இருக்கிறாரு. பாருங்க, நம்முடைய அடிமைத்தனத்தை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையானவர்கள் எந்த அடிமைத்தனத்துக்கும் கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எல்லா மனிதர்களையும் விடுதலை ஆக்குவதற்காக கல்வாரி சிலுவையில இயேசு இருக்கிறாரு. அடிமையாய் தொங்கினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சத்தியம் வழங்கலன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. விசுவாசிக்கலன்னா பாருங்க விடுதலை வராது. உலக மக்களுடைய பிரச்சனையே அதுதான். அதனாலதான் பாருங்க, இந்த விடுதலை நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையை கர்த்தர் நம்ம அடைஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. சிலர் பாருங்க சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஓயாம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏத்துக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பாருங்க விசுவாசிப்பாங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட மாபெரும் விடுதலையின் செய்தி. ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு அதிபர் இருந்தார் அமெரிக்க தேசத்தில். அவர் பாருங்க 1863 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய விடுதலை பிரகடனத்தை அறிவிச்சார். எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் சொல்றாங்க அதை பற்றி. அதாவது அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்த அந்த கருப்பு இனத்து மக்கள் அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இந்த கருப்பு இனத்து மக்கள் எல்லாருமே அடிமைகளாக இருந்தாங்களாம் அமெரிக்காவில். 4 மில்லியன் பீப்புள், அதாவது 40 லட்சம் ஜனங்கள் பாருங்க அடிமைகளாக இருந்தாங்களாம். ஆனால் இவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள் பாருங்க. இந்த அதிபர் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்ததுனால அடிமைகள் எல்லாம் விடுதலையாக்கும்படி ஒரு சட்டத்தை ஏற்றி 1863 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பாருங்க இதை பிரகடனப்படுத்திட்டாரு. எந்த கருப்பு இனத்து மக்களும் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி பாருங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பை ரயில்வே ஸ்டேஷனில் ஓட்டி, போஸ்ட் ஆஃபீஸில் ஓட்டி, பஸ் ஸ்டாண்டில் ஓட்டி, ஜனங்கள் பொதுவாக கூடுகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் ஒட்டி வச்சுட்டாங்களாம் பாருங்க. ஆகவே இந்த செய்தி அமெரிக்க தேசம் எங்கும் போயிடுச்சு பாருங்க. இதை ஏற்றுக்கொண்டவங்க, இதை விசுவாசிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் அடிமைகள் உடனே பாருங்க விடுதலை ஆயிட்டாங்களாம். அதாவது வெள்ளைக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்களாம், இனிமேல் நாங்கள் உங்களுக்கு அடிமை கிடையாது, அரசாங்கமே எங்களுக்கு விடுதலையை அறிவிச்சிட்டாங்க, ஆகவே நாங்கள் அடிமையாக உங்களுக்கு வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி டக்குன்னு தாங்களே பாருங்க விடுதலை ஆக்கிட்டு வெளியே வந்துட்டாங்களாம். எந்த வெள்ளைக்காரங்களும் அவங்கள பிடிச்சி வைக்க முடியல. ஏன்னா சட்டம் பயங்கரமாக இருக்குது. அவங்கள திரும்ப அடிமைத்தனப்படுத்தினா வெள்ளைக்காரங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஆகவே வெள்ளைக்காரங்களாம் விட்டுட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் அமெரிக்கனுடைய வடக்கு பகுதியில் போய் சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனாராம். அந்த வடக்கு பகுதிக்கு போகும்போது அங்கே தான் நிறைய காப்பி தோட்டங்கள்லாம் இருக்குதான் பாருங்க. அந்த காப்பி தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு இனத்தவர்கள் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமைகளாகவே இருந்தாங்களாம். நிறைய பாதிக்கு மேலே எல்லாரும் அடிமைகளாகவே இருந்தாங்களாம். ஆப்ரஹாம் லிங்கன் அதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் விடுதலை பிரகடனத்தை அறிவிச்சாச்சு, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பறைசாட்டியாச்சு, ஆனால் இன்னும் நிறைய பேர் விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம் பாருங்க. இது சுவிசேஷத்துக்கு சரியா பொருந்தும் பாருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு, எல்லா அடிமைத்தனத்துக்கும் முடிவு கட்டிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா பாருங்க பிசாசினுடைய அடிமைத்தனங்களையும் ஒண்ணுலாம ஆக்கிட்டாரு. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு இதை விசுவாசிக்கிறவர்கள் வெளியே வந்துடுறாங்க. நான் அதுக்கு அடிமையா இருக்கணும். அதாவது ஒரு பிரசங்கர் சொன்னார் பாருங்க, the prison door is open, what are you doing
இன்சைடுன்னு சொல்லி கேட்டார். சிறை கதவு திறந்துருக்குது, எதுக்கு இன்னும் உள்ள இருக்கிறீங்க? சிறை கதவை இயேசு திறந்து விட்டுட்டாரு, எதுக்கு நம்ம உள்ள இருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வியாதிக்கு முடிவு கட்டிட்டாரு, நாம் எதுக்கு வியாதியா இருக்கணும்? தரித்திரத்துக்கு முடிவு கட்டிட்டாரு, நாம் எதுக்கு தரித்திரத்தில் வாழணும்? சாபங்களுக்கு முடிவு கட்டிட்டாரு, நாம் எதுக்கு சாபத்துக்குள்ள வாழணும்? இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அதனாலதான் சத்தியத்தை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, பிரசங்கம் முழுவதுமே பாருங்க, இட் மஸ்ட் பி எ மெசேஜ் ஆஃப் டெலிவரன்ஸ். அன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் அறிவிப்பு கொடுத்த மாதிரி இன்னைக்கு சபைகளில் பாருங்க, பிரசங்கங்கள் மக்களை விடுதலையாக்குகிறதா இருக்க வேண்டும். மக்களுக்கு பாருங்க, விடுதலையை கொண்டு வருகிறதாய், ஆறுதல் அளிக்கிறதாய், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுகிறதாய், மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் பிரசங்கங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. சில சபைகளில் பாருங்க, கல்வாரி சிலுவையை பாருங்க அவங்க மையமாக வைக்கிறதே கிடையாது. அது அந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அதுக்கு மட்டும்தான் இந்த கல்வாரி சிலுவை பற்றிய தியானங்கள். அதுக்கு வேற லென்ட்டு, வேற லெந்து நாட்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா லெந்து நாளில் நான் கரிமீனை சாப்பிட மாட்டேன்னு, கரிமீன் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப விரதம் இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்கிறாரு, நான் அவருக்காக ஏதாவது கரையும் கொடுக்க வேணாமா? இந்த கரையமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் ஆண்ட்ரூ உமக்குன்ற ஒரு பிரசங்க சொல்லி, இதை போல இன்சல்ட்டு கர்த்தருக்கு வேற எதுவுமே கிடையாது. நீர் கஷ்டப்பட்டீரா, நீர் கஷ்டப்பட்டதை நினைச்சு நானும் கஷ்டப்படுறேன்றத போல அருமையானவர்களே, கர்த்தருக்கு இன்சல்ட் எதுவுமே கிடையாது. நாம கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான், விடுதலையோட இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான், நாம நல்லா சாப்பிடணுன்றதுக்காக வேண்டிதான் அவர் சிலுவையில் அந்த பாடு பட்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு சிலுவையை மகிமைப்படுத்துங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பாடுங்க, துதியுங்க, கொண்டாடுங்க. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. அதுக்கு பதிலாக நான் உபவாசம் கிடைக்கிறேன்னா அது பாருங்க, கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆகவே பாருங்க, கர்த்தர் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நினைச்சிருக்கிறார், நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கலாத்தியருக்கு போவோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், நிலை கொண்டிருங்கள். அதுல நிலைச்சிருங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. பிசாசு அடிமைத்தனத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு என்ன செய்வான்? பிரயாசப்படுவான். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த தீமைகளுக்கெல்லாம் அடிமைகளா இருந்தீர்களோ அந்த அடிமைத்தனத்தை கொண்டாந்து பாருங்க, மறுபடியும் திணிக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுவான். ஏன்னா பிசாசு ஆதியிலிருந்தே அப்படிதான். பாருங்க, அவன் அடிமைப்படுத்துகிறவன். அருமையானவர்களே, நீங்க என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஒவ்வொருவரும் விசுவாசத்துல பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். கவனிங்க, உங்களுக்காக நான் ஏற்று நிற்க முடியாது, எனக்காக நீங்கள் ஏற்று நிற்க முடியாது. அப்பாவுடைய விடுதலைக்காக மகன் ஏற்று நிற்க முடியாது பிசாசை, மகனுடைய விடுதலைக்காக அப்பா பிசாசை ஏற்று நிற்க முடியாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் பாருங்க, கர்த்தரை விசுவாசித்து பிசாசுக்கு ஏற்று நிற்க வேண்டும். ஏன்னா அவன் அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளுறதுக்கு பலவிதமான யூகங்களை பண்ணுகிறான், பலவிதமான அருமையான வஞ்சகங்களை அவன் கொண்டு வருகிறான். நாம சத்தியத்தை அறிந்து கொண்டு அவனுக்கு ஏத்து நின்று அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏத்து நின்னா ஓடி போயிடுவான். பாஸ்டர் நான் ஏத்து நிற்கிறேன், ஓட மாட்டேங்கிறான்னு பாருங்க, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாரா இருந்தாலும் சரி பிசாசுக்கு ஏத்து நின்னா ஓடி போயிடுவான். இருக்கிறீங்களா? நேற்று ரட்சிக்கப்பட்ட ஆள் கூட இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்கு ஏத்து நின்னா ஓடி போயிடுவான். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அந்த வியாதிக்கு ஏற்று நில்லுங்க, அதை போட்டு கடல் பண்ணாதீங்க, அதை ரொம்ப பாராட்டி அதை ரொம்ப மேன்மையாக நினச்சி இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்னு நினச்சி இப்படிலாம் பாருங்க யோசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்க, தரித்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, பாவ சோதனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, எல்லா தீமைகளுக்கும் எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னா பிசாசு என்ன செய்வான்?
ஓடியே போயிடுவான். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, நீங்க விடுதலை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, கட்டுண்ட மற்றவர்களுக்கும் விடுதலையை பெற்று தரும்படி அவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏன்னா இது விடுதலையின் நற்செய்தி. இயேசுவின் சுவிசேஷம் விடுதலையின் நற்செய்தி. பாவத்திலிருந்து விடுதலை இருக்குது உங்களுக்கு. சிம்பிளா சொல்லிடலாம் பாருங்க அருமையானவர்களே. ரொம்ப நீங்க பெரிய விளக்கங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா சொல்லலாம். இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவாரு. இயேசு உங்களை வியாதியிலிருந்து விடுதலையாக்குவாரு. இயேசு உங்களை தரத்திலிருந்து விடுதலையாக்கு. சொல்லுங்க, நீங்க விடுதலையாக்குற வேலை அவர் வேலை. சிலர் பாருங்க, நான் சொன்னா விடுதலை ஆகலன்னா என்ன ஆகுறதுன்னு. இதுதான் அவிசுவாசம். இயேசுதான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, அவர் விடுதலை ஆக்கிடுவாரு. இருக்கிறீங்களா? எத்தனை பாருங்க அற்புதங்களை மக்கள் என்கிட்ட சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. அன்னைக்கு சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்க ஒரு ஒரு மாதம் 45 நாளாக பாருங்க ரொம்ப இந்த சளியில், இந்த த்ரோட் பெயினில் கஷ்டப்பட்டாங்களாம். மாத்திரையெல்லாம் எடுத்து எல்லாம் டாக்டர்கிட்டலாம் போய் ஊசி இதெல்லாம் போட்டும் ஒன்றும் ரிலீஃபே இல்லையாம். பாருங்க வந்தாங்க, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். பாருங்க, இந்த சர்ச்சை விட்டு தாண்டி அங்கிட்டு போகும்போது யாரோ பாருங்க இவங்களை விட்டு விலையை ஓடின மாதிரி இருந்துச்சான். அவ்வளோதான், அதோட கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிட்டாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். நீ எத்தனை சாட்சி சொல்லணும்? ஒரு பையனை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பையன் பாருங்க, அவனுக்கு கேன்சர், கண்ணில் 4th ஸ்டேஜ். அரவிந்தில் போய் காமிச்சா விடவே மாட்டேங்கிறாங்களாம். உடனே அவனை அட்மிட் பண்ணி அந்த கண்ணை எடுத்துடணும். ஏன்னா அது சரீரத்தை பாதிக்கும், அடுத்த கண்ணை பாதிக்கும், பையனுடைய உயிருக்கு ஆபத்து. உடனே எடுத்துடணும். 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்களாம். அந்த பையன் சொன்னான்னா, நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன்னு. பாருங்க, பையனை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் இருந்துட்டு என்னை கூப்பிட்டான். நான் வீட்டில் இருந்து இங்கே வந்தேன். பாருங்க அந்த பையன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. அவ்வளோதான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். பாருங்க, அவன் திரும்ப அரவிந்துக்கு போகவே இல்லை. அவங்க இருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். என்னப்பா செய்கிற, உடனே கொண்டு வாப்பா, பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. கடைசியில் சொன்னாங்களாம், நீ கொண்டு வரலன்னா நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம் அந்த பையனு சொன்னாங்களாம். அவன் அவங்களுக்கு பயந்துட்டு திரும்ப கொண்டு போய் காமிச்சானா. காமிக்கும் போது டெஸ்ட் எடுத்து பார்த்தா கேன்சரே இல்லையா சுத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்குகிறவர். அருமையானவர்களே, காட் இஸ் a healing God. சிம்பிளா சின்ன பிள்ளை நம்புற மாதிரி நம்பினீங்கன்னா நல்லா சுகம் உண்டாகும். பாருங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். அருமையானவர்களே, எந்த வியாதியும் மேற்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெரியாஸ்பரிக்கு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அவங்க மனைவி பக்கத்தில் நின்றுட்டு அவங்க சொன்னாங்க, பாருங்க பாஸ்டர் எப்படி மூச்சு விடுறாருன்னு. டாக்டர் அதை பார்த்துட்டு, இது கடைசி லாஸ்ட் ப்ரீதிங், ரொம்ப பாருங்க கஷ்டப்பட்டு இழுத்து மூச்சு விட்டுட்டு இருந்தார். என்ன டாக்டர் என்ன சொன்னார், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, மறிச்சு போயிட்டாருன்னா கூப்பிடுங்க, நாங்கள் ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ்டர்னு சொல்ல. நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. நான் ஒரு டூல் தான். நான் சுகமாக்குறது இல்லை யாரையும். சும்மா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். அருமையானவர்களே, அப்போ இருந்தே அவர் ரிலீவ் பாருங்க, அதுலேருந்து ரிலீவ் ஆகி நல்லா சுகமடைஞ்சு மறுநாள் வீட்டுக்கே வந்துட்டாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்த்தேன், அவர் வாட்டில் படிக்கட்டில் ஏறி ஓடிட்டு இருக்கிறாரு. பாருங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தராய் இன்றைக்கு அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு விடுதலையே கூறும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இன்னைக்கும் கர்த்தர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு. அருமையானவர்களே, இந்த செய்தியை சொல்லிட்டே இருங்க. சொன்னா ஏத்துக்கிட மாட்டாங்க, பரவாயில்ல திரும்ப சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆவியான ஒரு அற்புதமான வேலை நடப்பிப்பாரு, விடுதலையை
கொடுப்பாரு. நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் விடுதலையின் தேவன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் விடுதலையின் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தபடியாக சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, தேவன் அருமையானவர்களே உயர்வை கொடுக்கிற தேவன். தேவன் அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யாரும் தாழ்ந்து கிடப்பது அவருடைய சித்தம் கிடையாது. பாருங்க, ஆதாமை ஏவாளையும் படைத்த போது நம்ம ஏதேன் தோட்டத்தில் பார்க்குறோம், மிருகங்கள், பறவைகள், மீன்கள், பாருங்க அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றிலும் மனுஷனை பாருங்க உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 8ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தன்னுடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து என்று வாசிக்கிறோம். ராஜா மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். அருமையானவர்கள், அவர் தான் நம்முடைய தேவன். மனிதனை குறித்து அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே தேவனுடைய சித்தம் என்னன்னா மனுஷன் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அருமையானவர்களே உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் அவனை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த உயர்ந்த ஸ்தானத்துல எப்போதுமே அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, அப்பா தோட்டத்தை காத்துக்கோ, அதை பண்படுத்து, அதை காத்துக்கோ, அந்நிய சக்தியை உள்ள விட்டுறாத. அது மட்டுமல்ல, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறிவித்ததுக்கு விருட்சத்தின் கனியை புசிக்காத, புசிச்சு செத்து போயிடாத, நல்லா இரு அப்படின்னு சொல்லி தான் அருமையானவர்களே அவனுக்கு எல்லா எச்சரிப்பையும் அவன் வாழ வேண்டிய வசனங்களையும் கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இவன் பாருங்க, பிசாசை உள்ள விட்டான், பிசாசுக்கு செவி கொடுத்தான். பாருங்க, கர்த்தர் செய்யக்கூடாதுன்றத செஞ்சான், பாவம் செஞ்சு அருமையா உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்தான். இந்த பிசாசு இருக்கிறானே அவனுடைய நிலைமையும் அதுதான். நான் வானத்துக்கு ஏறுவேன்னா கர்த்தர் அப்படியெல்லாம் ஏற முடியாதுப்பான்னு சொல்லி ஒரே ஒரு உதை போட்டு கீழே தள்ளினாரு. தரையிலே வெட்டப்பட்டான் என்று அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இது என்னன்னா, நான் விழுந்த மாதிரி எல்லாரையும் நான் வீழ்த்த போகிறேன். நான் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்துட்டேன். இப்ப ஆதாமும் ஏவாளும் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, அவங்களும் கீழே விழணும்னு சொல்லி அவங்களே என்ன செய்யறான், கீழே விழ வைக்கிறான். இதுதான் பிசாசனுடைய பாருங்க வேலை. பாருங்க, அவன் எப்போதுமே மனுஷரை கீழே போட்டு மிதிச்சு பாருங்க அவங்கள ஒன்றும் இல்லாம ஆக்குறதுல தான் அவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு சொன்னாரு இல்லையா? பாருங்க, இப்போ பாவம் செஞ்சு கீழே விழுந்துட்டான். இப்போ கர்த்தர் அவனை தேடி வந்தபோது இவ்விதமாக அவனை பார்த்து கேட்கிறார். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், நீ எங்கே இருக்கிறாய்? என்ன அர்த்தம்? அப்பா நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தேனே, எங்கப்பா காணோம்? விழுந்து போயிட்டியே, எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, கர்த்தருக்கே ரொம்ப வருத்தம், கர்த்தருடைய உள்ளமும் அழுகிறது. ஏன்னா மனுஷனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சா அவன் பிசாசுக்கு செவி கொடுத்து, பிசாசுனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து பாருங்க அதன்படி செய்து விழுந்து போன ஒரு காட்சியை ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய வீழ்ச்சி கர்த்தருக்கு பெரிய அருமையானவர்களே வருத்தத்தை, துக்கத்தை கொண்டு வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அவன் பாவம் செய்த அந்த நிலைமையில பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு புசிச்சிடக்கூடாது என்பதற்காக பாருங்க தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார்னு போட்டிருக்கு. வெளியே அனுப்பி அவன் உள்ள வராதபடிக்கு வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அங்கே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது கூட அவனுடைய நன்மைக்காக தான். பாருங்க, சிலர் சொல்றாங்க, என்னங்க ஆண்டவர் இப்படி
ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரே, விரட்டி விட்டுட்டாரே அப்படின்றாங்க. அது கூட அவனுடைய நன்மைக்காக தான். ஏன்னா பாவம் செய்த நிலைமையில, நல்லா கவனிங்க, பாவம் செய்த நிலைமையில அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு அவன் புசிச்சான்னா அவன் நித்தியமா பாவி ஆயிடுவான், ரட்சிக்கப்பட முடியாத பாவி ஆயிடுவான். ரட்சகர் வந்தாலுமே அவனை மீட்க முடியாது. அதற்காகவே பாருங்க, அவனுடைய நன்மைக்காகவே தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பித்தார் என்று நான் பார்க்கிறோம். நல்ல பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதன் காலத்தில் எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டிக்கிறாரு? நேர்த்தியாய் சிருஷ்டிக்கிறார். எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனா பாவம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு ரொம்ப அலங்கோலமாயிடுச்சு பூமி. கவனிங்கள், இப்போ ஆதாமை விட்டுட்டு கர்த்தர் ஆபிரகாமை தேடி வர்றாரு. அவங்க கூட உடன்படிக்கை பண்ணி, ஏன்னா ரட்சிப்பின் திட்டத்தை மனசுல வச்சு ஆபிரகாமை தேடி வர்றாரு. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, கல்தேயர் தேசத்துல ஊர் என்கிற ஒரு கிராமத்துல பாருங்க, ஒரு தினக்கூலி, ஒரு விலாசம் தெரியாத ஒரு ஆளு, ஒரு பரம ஏழை, தாழ்ந்து கிடக்கிற ஒரு மனுஷன். அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்கு, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு சரியான உதாரணம் ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாம் கேட்டானா, ஆண்டவரே நீர் யாரு? என்னை தேடி வந்தார், நல்லா இருக்குமே, என்னை ரட்சித்தீர்னா நல்லா இருக்குமே. ஒரு நாள் அவன் நினைச்சு கூட பார்க்கலாமே. ஆனா கர்த்தர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அருமையானவர்களே, விலாசம் தெரியாத ஒரு ஏழைய தேடி வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவங்க கூட பேசும்போது என்ன சொன்னார் பாருங்க, ஆதியாகமம் 12 2வது வசனத்தை பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொல்லுவாங்க இல்லையா, 4 வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தை சொல்லணும்னு. அதுக்கு சரியான உதாரணம் நம்ம ஆண்டவர் தான். பாருங்க, நல்ல வார்த்தைகளை சர்ச்சுக்கு வந்தால் தான் கேட்க முடியுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் முழுவதும் அவிசுவாசத்தினாலும் கெட்ட வார்த்தையினாலும் பாருங்க நிறைந்து கிடக்கும் போது தேவன் அருமையானவர்கள் என்ன அருமையா பேசுறாரு பாருங்க. சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஒரு பிள்ளை கூட இல்லைங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னும் குழந்தையே இல்லை அவனுக்கு. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணும்போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. உயர்வை வாக்கு பண்ணுகிற, ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்றதுதான் மெசேஜ், அதுதான் செய்தி. பாருங்க, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கேட்டான் அவன், ஆண்டவரே என்னை இப்படி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோய்யா, எல்லாரும் மத்தியிலும் என் பேர் கொஞ்சம் விளங்கட்டும். ஒன்றும் கேட்கலங்க. இவன் அப்படிலாம் கேட்குற நிலைமையில இவன் இல்லை. ஆனா உயர்வின் தேவன் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிறவர்களை உயர்த்துகிற தேவன். பாருங்க, ஆபிரகாமை சந்தித்து அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்ன அருமையான தேவன் பாருங்க. ஆகவே சொன்னதை அப்படியே செய்யறாரு, நிறைவேற்றுகிறாரு. இதெல்லாம் பாருங்க சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்காத காரியங்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தான் இது நடக்க முடியும். ராஜாக்கள் இடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை வாங்கி இவனுக்கு கொடுக்குறாரு. அதற்கேற்ற சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் எல்லாத்தையும் உண்டாக்கி பாருங்க, பார்வோன் இடத்திலிருந்து, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்திலிருந்து, அவனுடைய அரண்மனையிலிருந்து பாருங்க பொண்ணு வெள்ளி, வேலைக்காரங்க வேலைக்காரிக, ஒட்டகம் கழுதை ஆடு மாடு எல்லாத்தையும் பாருங்க இவனுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. ஏன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இவன் மேல விழுந்துருச்சு. ஆகவே இவனுக்கு இப்படி நடக்குது. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான்.
நம்ம சில நேரங்களில் சிந்திக்காம அப்படி வாசிட்டே போயிடுறோம். ஆனா யோசித்து பாருங்க, எங்கேயோ கிடந்தவன் பெரிய பாஸ்டர் இந்த தல்மூது ங்கிற அந்த நூலில் அவனை பற்றி அவன் கதை எழுதியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தள்ளுபடி ஆகமும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அதில் அவனுடைய கதை எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமி பொம்மைகளை செய்து அதுக்கு கலர் அடித்து பாருங்க, அந்த பொம்மைகளை தலையில் சுமந்து தெரு தெருவாக விற்று சாமி வேணுமா சாமியை வியாபாரம் பண்ணுறவன் இவன். ஆனால் உண்மையான சாமி இவனை தேடி வந்துட்டார். அதுதான் அற்புதம் பாருங்க. சாமி பொம்மைகளை விற்று பாருங்க, அது மூலமா வருகிற வருமானத்தினால வயிறு பழைச்சவன். ஆனா உண்மையான கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் பாருங்க இவனை தேடி வந்து அந்த தாழ்வான நிலைமையிலிருந்து அருமையானவர்களே என்ன மாதிரி உயர்வா கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் பாருங்க. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் அப்படிப்பட்ட உயர்வுகள் காத்திருக்கிறது. விசுவாசியுங்கள். ஏன்னா இது சும்மா அவன் கதையை படிச்சுட்டு போறதுக்காக நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரல. இது நம்ம கதையும் சேர்ந்து இருக்குது. இதுல இன்னைக்கு தாழ்ந்து கிடக்கலாம், ஆனா கர்த்தர் உயர்வை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா அசாதாரணமான உயர்வுகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. நான்லாம் யோசித்து பார்க்குறேன். ஆபிரகாம் மாதிரி தான் நானும் ரொம்ப ஒரு தாழ்வான நிலைமையில தான் அந்த சர்ச்சுக்கு வந்தேன். ஆனால் இப்படி ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கவே இல்லை. அருமையானவர்களே, ஆபிரகாமை போல கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, என்னை உயர்த்திருக்கிறாரு. நான் சொல்கிறேன், என்னை போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவாரு. உயர்வுக்கென்றே கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவன். பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க. அவனை பற்றி ஏத்தியர் என்கிற ஒரு ஒரு கூட்ட மக்கள் பாருங்க இப்படி சொல்றாங்க. ஆதியாகமம் 23 6வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 23 6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. பிரபுன்னு சொல்லல, சொல்ற எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. ஆபிரகாம் பற்றி சொல்றானுங்க பாருங்க. நான் கேட்கிறேன், கர்த்தர் இவன் பேரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா? ஏத்தியர் என்கிற அந்த ஜாதி அஞ்ஞான மக்கள் மத்தியில பாருங்க ஒரு மகாபிரபுவாக பாருங்க அவன் உயர்ந்திருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். வேலைக்காரன் அவனை பற்றி சொல்ல மாட்டேன். பொதுவாக வேலைக்காரங்க எஜமான்களை பற்றி நல்லா சொல்ல மாட்டாங்க. எஜமான் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் பாருங்க, இந்த வேலைக்காரங்க எப்படியும் கரிச்சு கொட்டுறதுலாம் இருப்பாங்க. இருக்கிறாரு, எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டாரு அப்படிம்பாங்க. எதையும் கொடுத்துட மாட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அவன் என்ன அருமையா ஆபிரகாம் பற்றி சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 24 ஆதியாகமம் 24 34வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தரின் எஜமானை மிகவும் நல்ல மனுஷன். அவர் ரொம்ப நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய குடும்பம் ரொம்ப அற்புதமான குடும்பம் அப்படின்னு சொல்லி பாருங்க பொண்ணு வீட்டில் போய் புகழ்ந்து பேசுகிறான். கவனிங்க, கர்த்தர் எவ்விதமாக ஆபிரகாமை உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் ஒரு சாம்பிள். யாருக்குன்னா விசுவாசிகளாகிய நமக்கு. ஆபிரகாமை உயர்த்தின கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு? உயர்த்துவார். பாருங்க, ஆபிரகாமை வாழ வைத்த கர்த்தர் நம்மையும் வாழ வைப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும். இதான் ஆபிரகாம விசேஷத்த ரீதியில் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது நம்மோட சேர்ந்து இருக்குது பாருங்க. நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 113 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்துகிறார். உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பாருங்க, நான் நினைக்கிறேன் இது அவனை பற்றி தான் சொல்றான். பாருங்க, சங்கீதக்காரன் நிறைய அப்படியே ரெட்ராஸ்பெக்டிவ் திங்கிங் சொல்றாங்க. அதாவது பின்னாலெல்லாம் திரும்பி பார்க்குறான். இஸ்ரேல் மக்களெல்லாம் கர்த்தரை எப்படி விடுதலை ஆக்குனார்ன்றதெல்லாம் அருமையா பாருங்க விளக்குகிறான். அவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகி கானானுக்கு வந்த பிறகு இவன் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றான். ஆனா அந்த ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ இந்த 5 புஸ்தகங்களையும் நல்லா வாசிச்சு இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் என்னவெல்லாம் செய்தார் என்பதை அறிந்து கொண்டு அதெல்லாம் மனசுல வச்சு பாருங்க கர்த்தர்ட்ட சொல்லி கர்த்தரை துதிக்கிறான். ரொம்ப அருமையான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க. ஆனா இந்த இடத்துல தன்னைப்படி தான் அவன் பேசுறான். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சாணி மேட்டிலிருந்து உயர்த்துகிறார். ஏன்னா இவன் ஆடுகளுக்கு பின்னால தெரிஞ்சவன், சாணிக்கு பின்னால போனவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளு பாருங்க. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆடு மேய்ப்பனா இருந்த என்னை கர்த்தர் நினைஞ்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. அவன் அருமையானவர்களை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறான். அது மட்டுமல்ல, பின்னால யோசித்து பார்க்குறான், யோசேப்பை பற்றி யோசித்து பார்க்குறான். வாசிக்கலாம். சங்கீதம் 105. சங்கீதம் 105. தேவன் உயர்த்துகிற தேவன் என்பதை மனதில் வச்சிருக்கிறான் பாருங்க. சங்கீதம் 105 17வது வசனம். அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நான் கேட்குறேன், யோசேப்பு சிறையாக வித்தது யாருங்க? யோசேப்பு சிறையாக வித்தது யாருன்னு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க அவங்க அன்னைமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அன்னைமாரு அடிமையாக விற்றாங்க. ஆனால் யோசேப்பு சிறையாக வித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா போத்திபாருடைய மனைவி. இருக்கிறீங்களா? போத்திபாருடைய மனைவி தான் யோசேப்பை சிறையாக வித்துவிட்டா. சிறைக்குள்ள தூக்கி போட்டதே போத்திபாருடைய மனைவி தான். பொய் வழக்க போட்டு அவனை சிறைக்குள்ள தூக்கி போட்டாங்க. இப்போ 18வது வசனம் பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். எங்க? சிறைச்சாலையில். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா கவனிங்க. யோசேப்பு அருமையான ஒரு உதாரணம் பாருங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போன மனுஷன் எப்படி யோசிப்பான்? நல்ல ஒரு தீமையும் செய்யலை, ஆனால் பொய் குற்றம் சாட்டி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட மட்டும் இல்லை, காலில் விலங்கு போட்டாங்க. காலில் விலங்கு போட்டு இரும்பு கதவை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. பொதுவாக ஒரு மனுஷன் என்ன யோசிப்பான்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கர்த்தருக்காக நான் நேர்மையாக இருந்தேன், நான் கர்த்தருக்காக உண்மையுள்ளவனாக இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? நிறைய பேர் இப்படி தான் கேட்பாங்க, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? பாருங்க, அந்த கஷ்டம் கர்த்தரால் வந்தது கிடையாது. பிசாசு அந்த கஷ்டத்துக்குள்ள உங்களை தள்ளி இருக்கிறான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, அங்கிருந்து ஒரு பெரிய உயர்வையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு அதுக்கு சரியான உதாரணம். அவன் மனமடிவு ஆகலை. நான் என்ன தீமை செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு அப்படின்னு அவன் கர்த்தரை கேள்வி கேட்கவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்கு உயர்வை வச்சிருக்கிறாரு. நான் உயர்வேன் என்பது அது நான் சின்ன வயசுல இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு தரிசனம். ஆகவே அவருடைய வசனம் எனக்கு இருக்கிறது, உயர்வை பற்றிய வசனம் எனக்கு இருக்கிறது. நான் தாழ்ந்து போக மாட்டேன். ஜெயிலில் இருந்தா கூட கர்த்தர் என்னை விடுதலையாக்குவாரு, என்னை உயர்த்துவார் என்பது அவனுடைய விசுவாசம். இருக்கிறீங்களா? பாருங்க, அதுதான் பாருங்க, கஷ்டத்தின் மத்தியில பாருங்க, முறுமுறுப்புக்கோ கசப்புக்கோ இடம் கொடுக்கவே கூடாது. இருக்கிறீங்களா? உலகத்துல பிரச்சனை இல்லாம இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை வருது, எங்களுக்கும் பிரச்சனை வருது. ஆனா அது மத்தியில எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம்? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் விட்டுட்டு
அவருடைய வார்த்தைகளை பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அவர் விடுதலையின் தேவன் மட்டுமல்ல, அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 20வது வசனம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாருங்க, ராஜா ஆள் அனுப்பி விடுறாரு. இது ஆச்சரியமான தேவனுடைய செயல் இல்லையா? யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்குறான். ஆனா பார்வோனுக்கு அங்க அரண்மனையில் தூக்கம் வரல. சரியா? சொப்பனங்களா வருது. 7 நல்ல அழகும் பாருங்க கொழுமையுமான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்துச்சான். அதுக்கு பிறகு அது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கு பிறகு 7 மிகுந்த அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் ஏறி வந்து அந்த அழகான பசுக்கள் எல்லாம் பட்சித்து போட்டதான். அது ஒரு சொப்பனம். அதுக்கு பிறகு இன்னொரு சொப்பனம். கர்த்தர் விட மாட்டார் போல. கன்ஃபர்மேஷன். 2 சொப்பனம் பாருங்க. ஒரு கதிரில இருந்து, ஒரு செடியிலிருந்து 7 கதிர்கள் வந்துச்சான். அது நல்ல புஷ்டியான கதிர்களா இருந்துச்சான். அடுத்தது ஒரு செடியிலிருந்து 7 தீஞ்சு போன சாவிகளான கதிர்கள் வந்து அதை விழுங்கி போட்டுச்சான். பார்வோன் இந்த சொப்பனத்தை கண்டு அவனுக்கு தூக்கமே வரல. என்னடா 7 7 வந்துட்டு இருக்குதுன்னு. கடைசியில் மந்திரவாதிகள்கிட்ட போய் சொன்னானா சொப்பனத்தை. மந்திரவாதிகள் யாருக்குமே இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல. அங்க ஒருத்தன் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன், ஒருத்தன் கிடக்குறான் ஜெயிலில். எனக்கு நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அப்படியே நடந்தது. அவன் கரெக்டாக சொல்லுவான், அவனை கூப்பிடுங்க. பைபிளில் போட்டுக்கு ராஜா ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டு வந்தாரான். அவனுக்கு நல்லா ஷேவ் பண்ணி ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல ஜோரா ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. அருமையானவர்களே, யோசேப்பு கரெக்டாக அந்த அர்த்தத்தை சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் ராஜா அருமையானவர்களே கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி அவன் கையில் மாட்டி, நீ தான் எகிப்து தேசனுடைய பிரதம மந்திரின்னு சொல்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க. வாசிக்கலாம். 21வது வசனம், தன் பிரபுக்களை தன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். எப்படி வந்துருச்சு பாருங்க உயர்வு. அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களை, அவரை நம்புகிறவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர்வை எதிர்பாருங்கள். சம்பள உயர்வை எதிர்பாருங்கள். வேலையிலே உயர்வை எதிர்பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலே உயர்வை எதிர்பாருங்கள். வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? அது கொஞ்ச நாளில் சொந்த வீடாக மாறிடும். ஏன்னா கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வாகனம் இல்லையா? வாகனத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை நீங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உயர்வு பாருங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறாரு முட்செடியில. எல்லாம் அற்புதமா இருக்குது. மோசையை தேடி வர்றாரு. இவன் அந்த மீதியான் தேசத்தில் ஆடுகளை மெச்சிட்டு இருக்கிறான். மாமனாருடைய ஆடுகளை மெச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் முட்செடியில தரிசனமாகிறார். முட்செடி எரியுது, ஆனா சாம்பலா போகல, பச்சையாவே இருக்குது. மோசே அதை பார்த்துட்டு இந்த அற்புத காட்சியை பார்க்க போறேன்னு சொல்லி பக்கத்துல வர்றான். அருமையானவர்களே, கர்த்தர் அவனை பார்த்து கூப்பிடுறாரு, மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். யாத்திராகமம் 3:7-8 ஆகிய வசனங்களை பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து
ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. கஷ்டத்தின் பாருங்க அடித்தளத்தில் இருக்கிறாங்க. கஷ்டமோ கஷ்டம், அதுல இருந்து அவங்கள விடுதலையாக்கி விட்டாலே போதும். கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை தந்தாலே போதும் இல்லையா? ஆனா கர்த்தர் எப்படி வாக்கு பண்றாரு பாருங்க. அங்க இருந்து நீக்கி அவங்கள இருக்கிறதுல சிறந்த தேசத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறேன். இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புனா இதுதான் அருமையானவர்களே. உயர்வுக்கென்றே கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே, ஒரு திருப்பம் இல்லையேன்னு சொல்லி பாருங்க கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற வாழ்க்கையவே இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பாரு. இப்ப இருக்கிற வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவாரு. எதிர்காலம் பிரமாதமா இருக்கும், எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, ஏன்னா கர்த்தர் வேலை செய்கிறார். கர்த்தர் வேலை செஞ்சதுனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. கர்த்தர் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு சர்ச்சையில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது. ஆமேன். பாருங்க, கர்த்தர் வந்து இருக்கிறதுல சிறந்த தேசத்துல கொண்டு போய் தாழ்ந்த நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் நான் உங்களை கொண்டு போய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய சங்கீதக்காரன் இதை திரும்ப திரும்ப சங்கீதங்கள்ல பல இடங்கள்ல நினைவு கூறுகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த நன்மைகளை பல இடங்கள்ல அவன் நினைவு கூறுகிறான். சங்கீதம் 66க்கு போங்க. சங்கீதம் 66 5, 6 ஐயா வசனங்களை பாருங்க. சங்கீதம் 66 5, 6. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், பயங்கரமானவர், வல்லமை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தரை பற்றி சொல்றான் பாருங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இப்ப பாருங்க 6வது வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அதாவது கடலை கடந்த உடனே களி கூர்ந்தார்கள் இல்லையா? யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் மீரியாம் வந்து தம்புரை எடுத்துட்டு பாருங்க நல்ல கொட்டடிச்சு அவ வந்து கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு சொல்லி கர்த்தரை பாடுங்கள்னு சொல்லி அவ சொல்றான். மோசையும் அப்படி சொல்றான், கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு சொல்லி அந்த கடலை கடந்த பிறகு பாருங்க அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. கடலை அவங்க கடந்தது மட்டும் இல்ல, கடலுக்குள்ள பார்வோனின் சேனை வந்து பார்வோன் சேனை அனைத்தும் பாருங்க கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மரித்து போனார்கள். ஒருத்தன் கூட உயிரோடல, எல்லாரும் செத்து போயிட்டான். எதிரிகள் எல்லாரும் செத்து போயிட்டான். கடக்க முடியாத கடலை கடந்து அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. செலிப்ரேட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அப்படிங்கிறான். அதாவது இவனும் அதுல இருந்த மாதிரி பேசுறான். களி கூர்ந்தார்கள் அப்படி சொல்லாம களி கூர்ந்தோம் அப்படிங்கிறான். கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன செய்தாரோ அதை எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அவங்களுடைய உயர்வு என்னுடைய உயர்வு. அவர்களை உயர்த்தின தேவன் தான் என்னை உயர்த்துகிற தேவன். பாருங்க, தன்னை அதுல வந்து ஐடென்டிஃபை பண்றான் பாருங்க. களி கூர்ந்தோம் அப்படிங்கிறான். 12வது வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதை அடிமைத்தனத்தை பற்றி பேசுறான். எகிப்தின் அடிமைத்தனத்தை பற்றி சொல்லும் போது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். கர்த்தரா ஏறி போக பண்ணாரு? இவங்க போய் அடிமைத்தனத்தில் சிக்கிக்கிட்டாங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர், அன்றும் இன்றும் என்றும் நல்லவர். ஆனா அடிமைத்தனம் அது அப்படிதான் இருந்துச்சு. மனுஷர் தலையில ஏறி போற மாதிரி இருந்துச்சு. சொல்றான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அந்த தீ மாதிரி இருந்த வனாந்தரம், அந்த செங்கடல், யோர்தான்,
எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? கடந்து வந்தோம் சொல்றான். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். அந்த தாழ்ந்த நிலைமையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டாந்து வெட்டிட்டீரு இல்லையா? பாருங்க, இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கும் பாருங்க, அகில உலகத்திலும் அந்த இஸ்ரேல் தேசம் தான் ரொம்ப செழிப்பான தேசம்னு சொல்றாங்க. ஒரு திராட்சை கொலைய வெட்டி 2 பேர் கம்பில் குத்தி தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த மாதிரி இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரேலுக்கு போயிட்டு வர்றவங்களாம் சொல்றாங்க, பழங்கள்லாம் அங்க இருக்கிற பழங்கள் மாதிரி இருக்காது, அவ்வளவு பிரமாதமா இருக்குதுன்னு. ஏன்னா அது தேவன் பார்த்து வைத்த தேசம், செழிப்பான தேசம். அமெரிக்கர்களே அப்படி சொல்றாங்க. உண்மையாவே அது ரொம்ப நல்ல தேசம் சொல்லி சொல்லுகிற அளவுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க பாருங்க, சிறந்த தேசத்துல கொண்டு வந்து கர்த்தர் அவர்களை வைத்தார். இத சங்கீதக்காரன் நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் நினைவு கூறுகிறார் புதிய ஏற்பாட்டில். அதான் ஆச்சரியம். அதை மட்டும் வாசித்து முடிச்சிடும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் சங்கீதக்காரன் பல இடங்கள்ல நினைவு கூறுகிறான். அதில் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூறுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 13:16 இருந்து பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜனங்களை என்ன செய்து உயர்த்தி. ரட்சிப்பு என்பது உயர்வு, விடுதலை என்பது உயர்வு. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்தது என்பது தேவன் கொடுத்த உயர்வு. ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். அப்போ புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது, பவுலும் சொல்லுகிறாரு. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு உயர்வை கொடுத்தாரு, யோசேப்புக்கு உயர்வை கொடுத்தாரு, தாவீதுக்கு உயர்வை கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு உயர்வை கொடுத்தாரு, ஆதாமுக்கும் உயர்வை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன். அவங்களுக்கெல்லாம் உயர்வை கொடுத்தது கர்த்தர் நம்மையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நமக்கும் உயர்வு இருக்கிறது, நமக்கும் பாருங்க வாழ்வு இருக்கிறது, நமக்கும் எதிர்காலம் இருக்கிறது. விசுவாசியுங்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று இருக்கிறபடி, கர்த்தாவே, எங்களை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்த்தும்படி சிலுவையிலே நீர் தாழ்ந்து போனீரே, உம்முடைய சிலுவையை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, நீர்பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய தாழ்வு எங்களுடைய உயர்வு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இன்னைக்கு இருக்கிற உயர்வுக்கு தடையான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. கர்த்தாவே, எல்லா தீமைகளும் வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்பட்டு போவதாக. விடுதலையும் கர்த்தாவே, சுபிட்சத்தையும் கர்த்தாவே, உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அது எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடையதாக நீர் மாற்றி தருகிறபடி ஆளுமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.